நம்ம வீட்டு தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய ரோஜா செடிகள் நாம் சில நேரங்களில் வெளியூர் போகக்கூடிய சமயத்தில் இப்படி வாடி போகுதுங்க. பூத்த பூக்கள் எல்லாமே வாடிடுச்சு. அதை நான் கட் பண்ணிடுறேன். வந்த உடனே செடி ஃபுல்லாக தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணிட்டோம். செடிக்கு ஃபுல்லாக தண்ணி ஊற்றியாச்சு. இன்று பூத்த இந்த ரோஜா அழகாக இருக்குது. மற்ற பூக்கள் எல்லாமே ஏற்கனவே பூத்தது எல்லாமே வாடி போயிருந்தது. எல்லா கிளைகளையுமே நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணி விட்டால் தான் மீண்டும் துளிர் வரும், அடுத்தடுத்து மொட்டுக்கள் வரும். சில சந்தர்ப்பங்களில் நாம் வீட்டில் வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலையில் செடிகள் இப்படி வாடி இலைகளின் ஓரங்கள் கருகி இருக்கு. இந்த பட்டன் ரோஸ் கூட பூத்திருந்தது, ஆனாலும் பரவாயில்ல. பன்னீர் ரோஸ் மட்டும் வாடிடுச்சு. அப்படி கட் பண்ண கிளைகளில் இப்படி கற்றாழையை நம்ம வச்சிடலாம். நான் சாஃப் வைப்பேன். இந்த நேரத்தில் நான் கற்றாழை வச்சிடுறேன், குளிர்ச்சியாக இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய இலைகளை எடுத்துட்டோன்னா நம்ம கற்றாழை அதில் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போது வெயில் அதிகமாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் 3 நாட்கள் நாங்கள் வெளியூர் போயிட்டதுனால செடிகள் எல்லாமே வாடிடுச்சு. ஆனால் இந்த பேபி பன்னீர் ரோஸ் மட்டும் பாருங்கள், எந்தவித வாட்டமும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வருடம் முழுவதும் பூக்கக்கூடிய இந்த பன்னீர் ரோஜா செடிக்கான வீடியோக்கள் நான் நிறைய போட்டிருக்கேன். மற்ற ரோஜா செடிகள் எல்லாமே இலைகளின் ஓரங்கள் காய்ந்திருக்கு. சில செடிகள் முழுமையாகவே வாடி போச்சிருந்தது. ஆனால் இந்த பன்னீர் ரோஜா மட்டும், பேபி பன்னீர் ரோஸ்னு சொல்லுவோம், வாடாமல் பூக்கள் கூட எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, இலைகளும் பசுமை மாறாமல் இருக்குது. மற்ற செடிகள் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ரோஜா செடியின் இலைகள்லாம் ஓரத்தில் காஞ்சி போச்சு. கத்தரிக்காய், வெண்டை இவை எல்லாமே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த ரோஜா செடி பாருங்கள், சுத்தமாகவே காஞ்சி போச்சு. இலைகள்லாம் காஞ்சாச்சு, குச்சி கூட காஞ்சிடுச்சு. இந்த ஜின்னியாவும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. இப்படி எல்லா செடிகளுமே நாம் வெளியூர் போகிற நேரத்தில் பாதிப்புக்குள்ளாயிடுது. சில நேரங்களில் இப்படி தாங்கி வளரும். ஆனால் இந்த இலைகள் கூட பாருங்கள் எப்படி காய்ந்து போச்சு. நான் எல்லாவற்றிற்குமே தண்ணீர் தெளித்து தண்ணீர் ஊற்றியிருக்கிறேன். இனி அடுத்து வரக்கூடிய துளிர்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்துடும். நீங்களும் வெளியூர் போகும் பொழுது மேல் பகுதியில் கோகோபீட் வச்சுட்டு போங்க. ஒரு லேயர் கோகோபீட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த குளிர்ச்சி ஓரளவுக்கு தாங்கும். இந்த மொட்டு ஃபுல்லாகவே காஞ்சிருச்சு பாருங்கள். நல்ல பெரிய அளவிலான ஒரு ரோஜா, ஆனாலுமே இந்த வெயில் தாங்காமல் அது காய்ந்து விட்டது. இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு அதற்கான சாஃப் ஃபங்கிசைடு அல்லது கற்றாழை வச்சிடலாம். பேபி பன்னீர் ரோஸில் மட்டும் எந்த மாற்றமும் இல்லைங்க, அவ்வளோ அழகாக இருந்தது. இது பன்னீர் ரோஸ், இதுவும் கொத்தாக பூத்து காய்ந்திருக்கு. நீங்களும் இந்த வெயிலில் வெளியூர் போக நேர்ந்தால் மேல் பகுதியில் கோகோபீட் அல்லது மண்புழு உரம் இவற்றை ஒரு லேயர் வச்சுட்டு போங்க. எங்கள் வீட்டில் ஷேட்நட்டுக்கு கீழே இருந்துமே இந்த வெயில் தாங்காமல் ஒரு 3 நாட்களில் இப்படி அதிகமாகவே பாதிப்பு இருக்குது. இதை கட் பண்ணி விட்டு நம்ம இலைகளெல்லாம் எடுத்துட்டு உரங்கள் கொடுக்கும் பொழுது மீண்டும் நல்ல துளிர்கள் வந்துடும். இப்போ இலைகளின் ஓரங்கள் தான் காய்ஞ்சிருக்கு, மற்றபடி நம்ம நல்லா கொண்டு வந்துடலாம். இந்த பேபி பன்னீர் ரோஸ் மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, மற்றபடி எல்லாமே கொஞ்சம் டல்லாக இருக்குது. இந்த ஜின்னியா செடிகளும் இலைகள் எவ்வளவு காஞ்சிருக்கு பாருங்கள். இந்த இலைகளையும் நாம் எடுத்துட்டு கொண்டு வந்துடலாம். இன்னும் 2 நாட்களில் இந்த நிலை சரியாயிடும். எல்லா இலைகள்லேயும் ஓரங்கள் பாருங்கள் எப்படி காஞ்சிருக்குன்னு. நல்ல தண்ணீர் கொடுத்துட்டு தான் போனோம். இருந்தாலும் இப்போது வெயில் அதிகமாக இருக்குது, அதன் காரணமாகவே இந்த அளவிற்கு பாதிப்பு. இல்லைன்னா இந்த அளவுக்கு இருக்காது. இந்த இலைகளை நீக்கிட்டு நம்ம உரம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல வளர்ச்சி வந்துடும். இன்னும் இருக்கக்கூடிய மொட்டுக்களும் நமக்கு அழகாக பூக்க ஆரம்பிச்சிடும். மொட்டுக்கள்லாம் நல்லா இருக்குங்க. மற்றபடி சாமந்தி இவைகள் கூட ஓரம் காஞ்சிருக்கு. இதையும் நாம் பராமரித்து கொண்டு வந்துடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளை இந்த வெயிலில் பாதுகாத்துருங்க. தினம் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க.
கண்டிப்பாக தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணால் மட்டும்தான் நம்ம செடிகள் பசுமையாக இருக்கும். மார்னிங் க்ளோரி ஃபுல்லாகவே காய்ந்த மாதிரி இருக்குது. கத்தரிக்காய் செடிகளும் காய்ந்திருக்கு. அதனாலேயே நீங்கள் வெளியூர் போக நேர்ந்தாலும் சரி, அல்லது உங்கள் வீட்டிலேயே இருந்தாலும் சரி, அடிக்கடி குளிர்ச்சிப்படுத்துங்க. இந்த வெயில் குறையிற வரைக்குமே நாம் கொஞ்சம் பராமரித்து கொண்டு வரணும். இந்த புடலங்காய் பாருங்கள், இவ்வளோ வெயில்லையும் ஓரளவுக்கு பரவாயில்ல. பக்கத்துலேயே அடுத்தடுத்து காய் விட்டுருக்கு. நீலப்புடலை இனி நாம் காப்பாற்றி கொண்டு வந்துடலாம். நீங்களும் உங்கள் வீட்டு செடிகளை இந்த வெயிலிருந்து, சம்மர் மாதிரி இருக்கக்கூடிய வெயிலிருந்து காப்பாற்றிருங்க. தேங்க்யூ.